சைபீரியா என்பது வடக்கு ஆசியாவின் பெரும் பகுதியை உள்ளடக்கிய ஒரு பரந்த புவியியல் பகுதியாகும். சைபீரியாவின் கடைகோடி தென்மேற்கு பகுதியை தவிர மற்ற அனைத்தும் ரஷ்யாவிற்குள் அமைந்துள்ளது. இது மேற்கில் யூரல் மலைகளிலிருந்து கிழக்கில் பசிபிக் பெருங்கடல் வரையிலும், ஆர்டிக் பெருங்கடலில் இருந்து தெற்கே வடமத்திய கசகஸ்தானின் மலைகள் மற்றும் மங்கோலியா மற்றும் சீனாவின் எல்லைகள் வரையிலும் நீண்டுள்ளது. 1,31,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட சைபீரியா ரஷ்யாவின் மொத்த பரப்பளவில் தோராயமாக 77% மற்றும் பூமியின் மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 9% கொண்டது. சைபீரியா ரஷ்யாவின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 23% கொண்டுள்ளது. அதாவது சைபீரியாவில் கிட்டத்தட்ட 3,30,00,000 பேர் வசிக்கின்றனர். பாரிய நிலப்பரப்பில் குறைவான மக்கள் தொகை என்பதால் இங்கு 1 சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 3 பேர் என்கிற விகிதத்தில் மக்கள் அடர்த்தி உள்ளது. இது சைபீரியாவை உலகின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் ஒன்றாக ஆக்குகிறது. சைபீரியா ஒரு தனி நாடாக இருந்திருந்தாலும் இதுதான் பரப்பளவு அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய நாடாக இருந்திருக்கும். ரஷ்யா ஐரோப்பா மற்றும் ஆசியா என இரு கண்டங்களிலும் பரவியிருக்கும் ஒரு மாபெரும் நாடு. அதில் சைபீரியா முழுவதுமாக ஆசிய கண்டத்திற்குள் இருந்தாலும் கூட இது கலாச்சார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஐரோப்பிய தாக்கத்துடனேயே இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய சமவெளி மேற்கு சைபீரியாவின் சமவெளியாகும். சைபீரியாவின் மேற்கு பகுதியை ஆக்கிரமித்துள்ள பாரிய சமவெளியான இது மேற்கில் யூரல் மலைகள் மற்றும் கிழக்கில் ஏனிசை நதி மற்றும் தென்கிழக்கில் அல்டாய் மலைகள் ஆகியவற்றுக்கு இடையே அமைந்துள்ளது. இந்த சமவெளியின் மொத்த பரப்பளவு சுமார் 27,00,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். சைபீரியாவின் மிக உயர்ந்த புள்ளியாக கம்சாட்கா தீபகற்பத்தில் அமைந்திருக்கும் செயலில் உள்ள எரிமலையான கிளயுச்செவ்ஸ்காயா சோப்கா ஆகும். இதன் உச்சம் 15,580 அடியாக உள்ளது. நோவோசிபிர்ஸ்க் என்பது சைபீரியாவின் மிகப்பெரிய நகரமாக உள்ளது. இந்நகரில் சுமார் 15 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர். இந்நகரம் சைபீரியாவின் தென்மேற்கு பகுதியில் ஓப் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. சைபீரியா உலகளவில் அதன் நீண்ட கடுமையான குளிர்காலத்திற்காக அறியப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் இங்கு சராசரி வெப்பநிலை -25 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் உறைய வைக்கும் அளவுக்கு குளிர் வீசுகிறது. நகரங்களில் வசிக்க விரும்பாத பெரும்பாலான சைபீரியர்கள் ஆற்றோர கிராமங்களில் மர வீடுகளை கட்டிக்கொண்டு தனிமையாக வசிக்கின்றனர். வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், கால்நடைகளை மேய்த்தல் மற்றும் வனாந்தரத்தில் விலங்குகளை பொறிவைத்து பிடித்தல் போன்றவற்றின் மூலமாக தங்களது வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானத்தை ஈட்டிக் கொள்கின்றனர். சைபீரியாவின் கடுங்குளிரான காலநிலை மற்றும் புவியியல் அம்சங்கள் அங்கு சாகுபடி செய்யக்கூடிய விவசாயத்தின் அளவை கட்டுப்படுத்துகின்றன. சைபீரியர்கள் பாரம்பரியமாக தடிமனான விலங்குகளின் தோல்கள் மற்றும் ரோமங்களால் செய்யப்பட்ட பல அடுக்கு ஆடைகளை அணிந்து கொள்கின்றனர். இத்தகைய ஆடையானது கடுமையான குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவுகிறது. சைபீரியாவின் முக்கிய மதமாக ரஷ்யன் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவ மதம் உள்ளது. ரஷ்ய பேரரசு காலத்தில் சைபீரியா ஒரு விவசாய மாகாணமாக உருவாக்கப்பட்டது. மேலும் இப்பகுதியை அரசாங்கம் அரசுக்கு எதிரானவர்களை அடைக்கும் சிறைச்சாலையாகவும் பயன்படுத்தியது. அவர்கள் இங்குள்ள முகாம்களில் அடைக்கப்பட்டு வயல்வெளிகளில் கடுமையாக வேலை வாங்கப்பட்டனர். 1991 சோவியத் ஒன்றியத்தின் சரிவுக்கு முன்பாக சைபீரியாவின் கூல்கார்டி உள்ளிட்ட சில நகரங்களில் தங்க இருப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு சோவியத் அரசாங்கம் அங்கு விறுவிறுவென பல அடுக்குமாடி குடியிருப்புகளை நிறுவி அங்கு குடிமக்களை குடியேற்றி தங்க சுரங்க தொழிலை தொடங்கியது. இது சோவியத் ஒன்றிய பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பாக இருந்தது. பின்னர் அந்த இடத்தில் தங்க வைப்புகள் தீர்ந்து போனதாலும் சோவியத் ஒன்றியம் சரிந்து போனதாலும் அந்த குடியிருப்புகள் கைவிடப்பட்டு பொருளாதாரம் சரிந்தது. தற்போது அந்த குடியிருப்புகள் யாவும் ஆள் நடமாட்டம் இல்லாத கோஸ்ட் டவுன்களாக காட்சியளிக்கின்றன. முந்தைய ரஷ்ய பேரரசின் பொருளாதாரத்திற்கு அதன் தங்க வளத்தால் உதவிய சைபீரியா இன்றைய ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு அதன் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளத்தால் உதவி வருகிறது. 19ஆம் நூற்றாண்டில் தொழில்மயமாக்கலை ஆதரிக்கும் பொருட்டு டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே கட்டப்பட்டது. டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே என்பது மாஸ்கோ நகரை ரஷ்யாவின் தூர கிழக்குடன் இணைக்கும் ரயில்வே நெட்வொர்க் ஆகும். மாஸ்கோவில் இருந்து விளாடிவோஸ்டாக் நகரம் வரை 9289 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இது உலகின் மிக நீளமான ரயில் பாதையாகும்.
ரஷ்ய பேரரசர் 3ஆம் அலெக்சாண்டர் மற்றும் அவரது மகன் சார்விக் நிக்கோலாஸ் ஆகியோரால் துவங்கப்பட்ட இந்த ரயில்வே பாதை திட்டம் முடிவதற்கு முன்பாகவே அவர்கள் புரட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். பின்னர் 1916ஆம் ஆண்டில்தான் இந்த ரயில் பாதை கட்டி முடிக்கப்பட்டு மாஸ்கோவும் விளாடிவோஸ்டாக் நகரும் இணைக்கப்பட்டது. பைக்கால் ஏரி தென்மத்திய சைபீரியாவில் அமைந்துள்ளது. அளவின் அடிப்படையில் இது உலகின் மிக பெரிய நன்னீர் ஏரியாகும். இது சுமார் 640 கிலோமீட்டர் நீளமும் 80 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது மற்றும் இது கடல் மட்டத்திலிருந்து 5314 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. உலகின் மிக ஆழமான ஏரியான இது உலகின் மொத்த நன்னீர் இருப்பில் 20% கொண்டுள்ளது. அமுர் டைகர் எனவும் அழைக்கப்படும் சைபீரியன் புலி புலியின் ஒரு கிளை இனமாகும். இது உலகின் மிகப்பெரிய புலி கிளை இனம் மற்றும் உலகின் மிகப்பெரிய காட்டு பூனை இனமாகும். சைபீரிய காடுகளில் சுமார் 600க்கும் மேற்பட்ட புலிகள் வாழ்கின்றன. இவை 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக சைபீரியாவில் இயற்கையாகவே வாழ்ந்து வருகின்றன. சைபீரிய புலிகளைப் போலவே சைபீரிய பூனைகளும் உலகளவில் பிரபலமானவை. இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சைபீரியாவில் இயற்கையாகவே வாழ்ந்து வருகின்றன. சைபீரியன் ஹஸ்கி என்பது ஒரு நடுத்தர அளவிலான வேலைகளுக்கு பயன்படுத்தப்படும் நாய் இனமாகும். இது ஆரம்பத்தில் சைபீரியாவின் சுக்சி தீபகற்பத்தில் வசிக்கும் சுக்சி மக்களால் உருவாக்கப்பட்ட நாய் இனமாகும். பார்க்க அழகாக இருக்கும் இந்த நாய்கள் சுயாதீனமாக வாழக்கூடியவை, தடகள திறன் கொண்டவை மற்றும் புத்திசாலிகள். மேலும் இவை வலிமை, வேகம் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றையும் கொண்டிருக்கின்றன. சைபீரியாவில் அல்டாய் மலைகள் மற்றும் சயான் மலைகள் உட்பட பல கம்பீரமான மலைத்தொடர்கள் உள்ளன. இந்த பிரம்மாண்ட மலைத்தொடர்கள் பிரமிக்க வைக்கும் அழகிய காட்சிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஹைக்கிங், மவுண்டனரிங் மற்றும் ஸ்கீயிங் போன்ற அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸையும் வழங்குகின்றன. சைபீரியாவின் சாக்கா குடியரசின் தலைநகரமான யோகுட்ஸ்க் பூமியின் மிகவும் குளிரான நகரம் என்ற சாதனையை படைத்துள்ளது. இப்பகுதியின் நிலம் நிரந்தர உறைபனியை கொண்டுள்ளது. குளிர்காலத்தில் இங்கு சராசரி வெப்பநிலை -40 டிகிரி செல்சியஸாக இருக்கும். சைபீரியா அதன் பல்வேறு மற்றும் பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்புகளுக்காக அறியப்படுகிறது. அல்டாய் மலைகளின் பனிமூடிய சிகரங்கள் முதல் வடக்கே பறந்து விரிந்திருக்கும் துந்திரா பகுதி வரை மற்றும் டைகா காடுகள் முதல் பிரமிக்க வைக்கும் லீனா பில்லர்கள் வரை சைபீரியா அதன் திகைப்பூட்டும்படியான இயற்கை அழகால் பார்வையாளர்களின் மனதை ஈர்க்கிறது. சைபீரியா பல பழங்குடி மக்களின் தாயகமாகவும் உள்ளது. இங்கு வசிக்கும் ஒவ்வொரு பழங்குடியினமும் அதன் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் மரபுகளை கொண்டுள்ளது. யாக்கூட்ஸ், இவங்ஸ் மற்றும் நெனட்ஸ் ஆகியவை முக்கிய பழங்குடியினமாகும். இவை செழுமையான சைபீரிய பழங்குடி கலாச்சாரத்தின் பார்வையை வழங்குகின்றன. உலகின் மிக நீளமான ஆறுகளில் ஒன்றான லேனா ஆறு சைபீரியா வழியாக சுமார் 4400 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது. இது மலைகள், காடுகள் மற்றும் பரந்த சமவெளிகள் உட்பட பல்வேறு நிலப்பரப்புகளை கடந்து செல்கிறது மற்றும் இதன் கரையோரம் வசிக்கும் பல சமூகங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குகிறது. சைபீரியா அதன் ஏராளமான இயற்கை வளங்களுக்கு பெயர் பெற்றது. சைபீரியாவின் மதிப்புமிக்க பொக்கிஷங்களில் ஒன்று யாக்குட்ஸ் வைரமாகும். இப்பிராந்தியத்தின் வைர சுரங்கங்களில் காணப்படும் இந்த வைரங்கள் அவற்றின் அதி உச்ச தரம் மற்றும் அழகுக்காக அறியப்படுகின்றன. வடக்கு சைபீரியாவில் அமைந்துள்ள புட்டோரானா பீடபூமி யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாகும். இது அதன் தனித்துவமான புவியியல் அம்சங்களுக்காகவும் அழகிய சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்காகவும் மற்றும் பிரமிக்க வைக்கும் நீர்வீழ்ச்சிகளுக்காகவும் பெயர் பெற்றது. இந்த தொலைதூர மற்றும் பழுதுபடாத இயற்கை பகுதி மனித குறுக்கீடுகள் இல்லாத இயற்கை அமைப்பின் பார்வையை வழங்குகிறது.